ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 17/9/2025 17/10/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதம் மிகவும் விசேஷமான மாதம். தட்சிணாயனத்தில் மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்ருக்களுக்குன்னே உண்டான மாதம். அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க. அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது வெங்கடாச்சலபதி இது சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம். திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் கோல்சாரம்னு பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குருவும், சிம்மத்தில் 5வது ராசியான சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், 6வது ராசியான கன்னியில் புதனும் சூரியனும், 7வது ராசியில் செவ்வாய் அதாவது துலாத்தில், கும்பத்தில் சனி வக்ரம் இருக்கார், ராகுவும் இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வரக்கூடிய மாற்றங்கள் 29/9/2025 புதன் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு போகிறார். 8/10/2025 அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து குரு 4ஆம் பாதத்துக்கு கடக ராசியில் போய் அதிசாரமாகி உச்சம் பெறுறார். இந்த குருவினுடைய அதிசாரம் தனியாக வீடியோ போடுறேன், அதை பாருங்க. ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தனியாக போடுறேன். ஏன்னா இது வருஷ கிரகம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு மேலே 4-5 மாதத்துக்கு மேலே குரு அங்கே இருக்க போகிறார். ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார். ஒரு 2 மாதம் கழித்து வக்கரகதி அடைகிறார். அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போகிறார். மிதுனத்தில் வக்கரகதியிலேருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும். இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்சில் தான் வரும். சரி, இந்த மாதத்தில் சுக்கிரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரார் 10/10/2025 அப்போ. இந்த மாறுதல்களோடு இந்த மாதம் நடக்கிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது 21ஆம் தேதி மகாலய அமாவாசை, அதாவது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள். அதாவது தை அமாவாசை, மாலை அமாவாசை, ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது. இந்த அமாவாசைகளில் நிச்சயமாக பித்ருக்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதுக்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம். அன்றைக்கி பித்ருக்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். புதுசாக ஆரம்பிக்கிறோம், ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது, படிப்பு ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அன்றைக்கி பித்ருக்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள். அதனால் அதற்குண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயா நவராத்திரி வருது. பெரிய விசேஷமான ஒரு, அதாவது இந்தியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற 9 நாட்கள் 9 அதாவது பெண் தெய்வத்தை வைத்து அதாவது வணங்கக்கூடிய காலகட்டம். ஒரு 9 நாட்களும் சரி மிகவும் ஏற்றமான காலம். முதல் 3 நாட்கள் பார்வதிக்கும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மிக்கும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதிக்கும், 9 நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம். கடைசி 9வது நாள் சரஸ்வதி பூஜை, அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும். அது அதாவது 1/10/2025 அன்னைக்கு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை சொல்லுவாங்க. விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அன்னைக்கு புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்பவும் நல்லது. அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் 2/10/2025 புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள். இதை தவிர பார்த்தாலேயானால் 2/10 அன்னைக்கு அக்டோபர் 2 சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி, நம்மளுடைய தேசப்பிதாவினுடைய அதாவது பிறந்த தினமாக சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி. ஸோ அதனால் அதுவும் ரொம்ப விசேஷம். தேசத்திற்காக பாடுபட்டவர், தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா என்ன மாதிரியான ஏற்றங்கள், என்னென்ன விசேஷங்கள், மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இது வரணும் நீங்கள் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை அனுப்பிட்டு UTR நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை PDF போடுறேன். அதில் சந்தி இருக்கான்றதை பார்க்குறேன். நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி, லக்ன பாத சந்திகள் இருக்கிறத பார்ப்போம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 50 வயசு 55 வயசில் இருக்கிறவா எல்லாமே இந்த பாத சந்தியில் ரொம்ப இந்த லக்னத்துக்கு இந்த தசை ரொம்ப நன்னா இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ரொம்ப மோசமாக இருக்கும்.
ஏன்னா அதற்கு முந்தின பாதத்தில் பிறந்திருப்பார். எடுத்துக்காட்டாக பார்த்தாலே ஏன்னால் விசாகம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருப்பார். ஆனால் விசாகம் 4ஆம் பாதம்னு எழுதி விருச்சிக ராசின்னு வச்சுருப்பார். 3ஆம் பாதமாக இருந்ததுன்னா துலா ராசி. துலா ராசிக்கு துலா லக்னமோ துலா ராசிக்கு உண்டான சுவர்கள் வேறு, பாவர்கள் வேறு, சமமானவர்களும் வேறு, அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு உண்டானவர்களும் வேறு. அதனால் வந்து பார்த்தோம்னா இப்போ நல்லது நடக்கும்னு நினச்சின்னு யாராவது ஜோசியத்தில் சொல்லியிருப்பா, எழுதி வச்சதை பார்த்து அதில் வந்து பார்த்தாலேயானால் ஒரு மாறுதலாகி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அடிபட்டுட்டே இருக்கும். அதனால் அதை முதல்ல ஒழுங்காக பார்த்து சந்தியை சரியாக பார்த்து செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய ஜாதகம் சரியாக இருக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமைகள், இன்றைய நிலைமையில் இருக்கக்கூடிய கோல்சாரம் நிலைமைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்றத சொல்கிறேன். இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் மலர்ச்சியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன வருது, அதில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம், என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாதம் விஸ்வாவசு வருஷம் பார்க்கலாம். அன்பு மிகுந்த மகர ராசி அன்பர்களை, மகர ராசியை பொறுத்தவரையிலும் உத்திராடம் திருவோணம் அவிட்டம்னு 3 நட்சத்திரம் 9 பாதத்தை கொண்ட ராசி. இந்த மகர ராசி பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் அதிகமான உழைப்பை போடுபவர்கள், கம்மியான அதனுடைய ரிசல்ட் வரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா சனியினுடைய ஒரு ராசின்றதுனால உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் வந்து சிறிதளவு சோம்பேறித்தனமும் சேர்ந்து இருக்கும், கடின உழைப்பு இருக்கும். எந்த நேரத்தில் போடணுமோ அந்த நேரத்தை விட்டுட்டு கொஞ்சம் தாண்டி போடுவாங்க. அதனால தான் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் புரட்டாசி மாதம், அதாவது விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 17/9/2025 17/10/2025 வரலும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. என்ன சார் திடீர்னு பெரிய விஷயமா சொல்கிறீங்க அப்படின்னா, குரு உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வந்து உச்சம் பெறுறார். குரு சப்தமத்தில் போய் உச்சம் பெறுறது பெரிய ஏற்றம். திருமண பந்தங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். அதாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தீர்களே ஆனால் இப்போ வந்து நிச்சயமாக, அதாவது இது ஜாதகத்தை மாற்றிக்கொள்வது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். ஐப்பசியில் திருமணத்துக்கு பொருத்தங்கள் பார்த்து நல்லபடியாக பண்ணலாம். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குருவினுடைய மாற்றம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. சரி, பொதுவாகவே பார்க்கும்பொழுது நம்ம இந்த மாத பலன்கள்னு சொல்லும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை பற்றி தான் நம்ம பேசுவோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சூரியன் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்துல போயிருக்கார். 9ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணத்தில் இருக்கார். பெரிய விசேஷம். எப்போவுமே சனி ராசி லக்னங்களுக்கு புதனுடைய ராசி லக்னமும் சுக்கிரனுடைய ராசி லக்னங்களும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அது பற்றி பார்க்கும்பொழுது 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி, சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடியது நல்ல ஒரு ஏற்றம். தந்தையின் மூலியமாக திடீர் பணவரவு, அதை தவிர வெளிநாடு வெளியூர் ஷார்ட் ட்ரிப்பு படிக்கிறதுக்குன்னு போகக்கூடிய வாய்ப்பு, அவங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்பு. என்ன சார் பாக்கியம்னா என்ன வரும் அப்படின்னா, பண வரவோ எது எதிர்பார்த்தீர்களோ அது உங்கள் கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். ஏன்னா 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றம். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது திக்பலம். திக்பலம்னா என்ன சார் அப்படின்னா, ஆட்சி பலத்திற்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி இருக்கும்பொழுது 4ஆம் இடத்துலையும் சரி 11ஆம் இடத்துலையும் உண்டான செவ்வாய் எந்த அளவுக்கு ஆட்சி பெற்று இருப்பாரோ அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதுசாக இடம் வாங்குவீங்க, அதாவது வீடு மனை அந்த மாதிரியான விஷயங்கள் புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுக்காக புதிய கடன் வரும். என்ன சார் புதிய கடன் வரும்னு சொல்கிறீங்களா சார் அப்படின்னா, 6, 9க்கு உண்டானவன் 9ஆம் இடத்துல போய் ஆட்சி உச்சம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்குது. அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நிச்சயமாக புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள், ஏன்னா அவர் 6ஆம் அதிபதின்றதுனால புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள், அதுவும் சுபக்கடனாக இருக்கும். சுபக்கடனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இவ்வளோ நாளாக உங்களுடைய உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்திருக்கும். இப்போ பார்த்தாலேயானால்
குருவினுடைய பார்வை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தேனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய பார்ட்னர்ஸ் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 10ஆம் இடத்துக்கு போகிறார். புதன் 10ஆம் இடத்துக்கு என்னைக்கு போகிறார்னா 29/9/2025 போகிறார். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா புதனும் செவ்வாயும் சுக்கிரனோட வீட்டில் இருக்கார், பெரிய ஏற்றம். 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சிருக்கார். மறைஞ்சிருந்தாலும் கேத்துவோட சம்மந்தப்படுறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 5-9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அவர் 9க்கு 11 இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக என்ன வரும் அப்படின்னா, தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் இருந்தால் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அதை தவிர படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டம் உறுதுணையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தேனால் சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு போகிறார். 9-10 அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். அதாவது சுக்கிரனும் புதனும் இவருடைய இடத்துல இவருடைய வீட்டில் அவரும், அவருடைய வீட்டில் இவரும் இருக்கார். இதன் மூலமாக பொது காரியங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுவீங்க. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் பெரிய ஏற்றம், பெரிய மாற்றங்கள் வரும், புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதம். உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் சற்று கவனமாக இருக்கணும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலையே இருக்கிறது பெரிய விசேஷம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் தந்தையின் மூலியமாக பணமோ சொத்தோ வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர வேலை செய்பவர்களுக்கு புதிய வேலை, அதாவது மாறுதல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு புதிய வேலை மாறுதல், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர புதிய வேலைக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மகர ராசிக்காரர்கள் சனியோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால இந்த எள்ளு, எண்ணெய் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க, தாறு, அதை தவிர கருப்பு துணி, அதை தவிர மைனிங் செக்டரில் இருக்கிறவங்க, கோர்ட்டு, அட்வொகேட்டு, அதை தவிர இந்த போலீஸு, அட்மினிஸ்ட்ரேஷன், லா அண்ட் ஆர்டர் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. IAS IPS இந்த இதில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் திடீர் ஏற்றங்கள் கிடைக்கும், மாற்றங்கள் இருக்கும், வேலையில் மாற்றங்கள் இருக்கும், பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் உங்களுடைய அதாவது முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தேனால் 16ஆம் தேதி 16/10/2025 17/10/2025 வரலும், அதாவது கடைசியாக முடியும் பொழுது. ஆனால் ஆரம்பிக்கும் பொழுதே பார்க்கும்பொழுது 19/9/2025 21/9/2025 வரலும். இந்த ஒரு 4-5 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு போங்க. அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலில் உங்களால் முடிஞ்ச பச்சரிசி இல்லைன்னா நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய கும்பகோணம் ஒப்புலியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும்.